எஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டிஃபெக்டிவ் ரிட்டர்ன் 139 சப்செக்ஷன் 9. டிஃபெக்டிவ் ரிட்டர்னா என்னங்க? ஒரு ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணும் பொழுது நீங்க சொல்லுங்க. A return is called a defective return when some recorded information, annexes, statements, column or proof is missing or incorrect in the return. யார் இதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க சார்? கவர்மெண்ட் தப்பாயிடுச்சுன்னா யார் ஐடென்டிஃபை பண்ணா? அசஸிங் ஆஃபீஸர் தான். If assessing officer finds the return defective, he gives assessee an opportunity to correct the defect. Time limit for corrections. Assessee must rectify the defect return within 15 days from the date of intimations or extended time allowed by the assessing officer on application. If the assessee corrects it after 15 days, but before assessment is completed, AO may condone என்னது? அவரு உங்களை மன்னிக்கலாம். Condone the delay and the return is valid. If defect is not corrected, if the defect வந்து நீங்க கரெக்ட் பண்ண முடியல அவங்க சொன்ன டைமுக்குள்ள அப்படின்னும் போது, return is treated as invalid return. It is treated as the assessee had not furnished the return. அவர் ஃபைல் பண்ணாம தான் கணக்கு வச்சுக்குவாங்க. அப்ப டாக்ஸ் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் 139 சப்செக்ஷன் 9 வந்து நீங்க தப்பு பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அந்த டிஃபெக்டிவ்ஸை நீங்க கரெக்ட் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி ப்ரூஃபும் கேட்பாங்க. 139 is not accompanied by proof of payment of tax such as advance tax and self assessment tax. Written under section 129 is not accompanied by proof of tax. Tax பத்தி நீங்க கொடுக்கல, நீங்க ஃபைல் பண்ணீங்க, ஆனா டாக்ஸ் எல்லாம் நீங்க வைக்கலன்னும் போது அது என்ன ஆயிரும்? டிஃபெக்டிவிட்டி ஆயிரும். அப்ப ரவி ஃபைல்ஸ் ஹிஸ் ஐடிஆர் but forgets to provide required statement relating to computation of income na, அப்ப AO sends an intimation saying your return is defective, please rectify it. நீங்க ரெக்டிஃபை பண்ணீங்கன்னா அது வேலிட், ரெக்டிஃபை பண்ணாட்டி அது நாட் வேலிட்னு சொல்லிடுவாங்க. புரியுதுங்களா இல்லையா? அடுத்து வந்து 139 சப்செக்ஷன் 3ன்னு ஒரு பாயிண்ட் இருந்துச்சு இல்லைங்களா? அதாவது when return of loss should be filed, generally ஒரு அசஸி வந்து not compulsory required to file return merely because of he has a loss. ஸோ ஒருத்தன் லாஸ் ஏற்பட்டுச்சு, அவன் கம்பல்சரி ஃபைல் பண்ணுவானா? கண்டிப்பா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஆனா however அவருக்கு போன வருடம் லாஸ் இருக்குது, அந்த லாஸ் இந்த வருஷம் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். போன வருஷம் அவர் 5 லட்சம் லாஸ், இந்த வருஷம் 10 லட்சம் ப்ராஃபிட், 10 லட்சம் கேஷ் கட்ட தேவையில்லை. அந்த லாஸ் என்ன செஞ்சுக்கலாம்? இவர் கழிச்சுக்கலாம். அப்ப இந்த லாஸை கழிக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா அவர் தன்னுடைய ரிட்டர்னை டியூ டேட்டுக்குள்ள என்ன செஞ்சிருக்கணும்? ஃபைல் பண்ணி இருக்கணும் அப்படின்றாங்க. அதான் சொல்றாங்க, லாஸ் மென்ஷன் யுவர் பேஜ். அந்த பிசினஸ் லாஸா இருந்தா, கேபிட்டல் லாஸ் இல்லது மெயின்டைன் ஹார்ஸ் ரேஸ், பிசினஸ் லாஸ் எதா இருந்தாலும் இந்த லாஸ் நீ கேரி ஃபார்வர்ட் பண்ணணும்னா நீ டியூ டேட்குள்ள என்ன செஞ்சுக்கணும்? ஃபைல் பண்ணிக்கணும். ரவி வாண்ட்ஸ் டு கேரி ஃபார்வர்ட் திஸ் லாஸ் டு ஃபியூச்சர் இயர்ஸ், he must file the return within the due date. If he files என்னங்க, if he files லேட்டா பண்ணிட்டாரு, பிசினஸ் லாஸ் இருக்குது, அதை என்ன செய்ய முடியாது? கண்டிப்பா கேரி ஃபார்வர்டு பண்ண முடியாது. அப்ப அசஸி வந்து தன்னோட லாஸை வந்து கேரி ஃபார்வர்டு பண்ணணும் அப்படின்னா அவர் கண்டிப்பாக என்ன செஞ்சு வேணும்? ஃபைல் பண்ணிருக்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்போ டியூ டேட் வந்து நவம்பர்னு வச்சுக்கலாமே. அப்ப நீங்க டியூ டேட்டுக்குள்ள ஃபைல் பண்ணணும். அப்படி பண்ணலாம் என்ன செய்ய முடியாது? எடுத்துக்கொள்ள முடியாது. இதுதான் இந்த டியூ டேட்டுக்குள்ள ஃபைல் பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் இல்லையா? டைமிங் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ். இது நிறைய பேருக்கு தெரியுது கிடையாது, சொல்றேன், நல்லா கவனிச்சு. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சிஏ. டியூ டேட் டேபிள் ஃப்ரம் யுவர் புக்ல சொல்றேன். அசஸி பார்ட்னர் ஆஃப் ஃபர்ம் required to furnish 3CEB 92E. அது என்னங்க 92E-னா இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன். என்னங்க அந்த இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன்லாம் வந்து இப்போ ஃபாரின்லேருந்து நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க, விற்கிறீங்க, அந்த மாதிரி இருக்கிற பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டைம் வந்து 30th நவம்பருங்க. ஒருவேளை ஒரு அசஸி வந்து பார்ட்னராக இருக்கிறாரு அப்போ ஒரு ஃபேர்மில், அந்த ஃபேமோட அக்கௌண்ட்ஸ் வந்து எதில் இருக்குது? அதே 92E, அதாவது ஃபாரின் டிரான்சாக்ஷன். அப்போ அவங்களும் என்னதான் பண்ணியா போகணும்? 30th நவம்பர். சார் அது மாதிரி கம்பெனி வந்து இந்த மாதிரி இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன்லாம் இல்லை சார் அப்படின்னா அவங்களுடைய யூஸ்ஃபுல் டேட் வந்து 31st அக்டோபருங்க. இல்லைங்க சார், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அதாவது செக்ஷன் 44AB வந்து கம்பல்சரி ஃபைல் பண்ணலாம். அப்போ அவங்களும் என்னதான் செஞ்சாகணும்? 31st அக்டோபர் தாங்க.
இல்லைங்க சார், அசசி வந்து பார்ட்னரா ஒரு ஃபேம்ல இருக்கிறாரு. அந்த ஃபேமோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் வந்து கம்பல்சரி ஆடிட்ல போயிடுச்சு சார். அந்த ஃபேம் 31 ஆகஸ்ட் போது 31 அக்டோபர்னும் போது இவரும் என்னதான் 31 அக்டோபர் தான். அதை தவிர மற்றவங்க எல்லாமே என்னதான் 31 ஜூலை தான் சார். 31 ஜூலைன்னு சொல்றீங்க. ஆனா இந்த தடவை மட்டும் ஏன் சார் 31/8 ஃபைல் பண்ணுங்க. கவர்மெண்ட் சம்டைம்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் டைம். பட் யூஸ்வலா அவங்க கொடுக்கக்கூடிய டியூ டேட் எப்பவுமே 31 ஜூலை 31 அக்டோபர் தான் கரெக்டான டேட்டு. அப்ப நீங்க ஈஸி டு ரிமெம்பர் தான். நவம்பர் 30 அப்படின்றது வந்து இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷனுக்கும் 31 அக்டோபர் அப்படின்றது வந்து இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் இல்லாத கேஸ், ஆனா ஆடிட் கேஸ் 44 சொல்லுவாங்க. அல்லது 31 ஜூலை அப்படின்றது வந்து நார்மலா இருக்கக்கூடிய கேஸ். இப்போ மெமரி வந்து நீங்க வச்சுக்கோன்னா 30th நவம்பர், ஆடிட் 31 நார்மல். அப்போ ஒரு இண்டிவிஜுவல் வந்து தன்னுடைய எம்ப்ளாயிட்ட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவர் சேலரி கேஸா இருக்கிறாரு. அப்போ வந்து என்ன செய்யணும், அவரு ஜூலை தான் அவருடைய கடைசி டேட்டு. சரி, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து 44 வந்துருச்சுன்னும் போது அவங்களோட டியூ டேட் வந்து அக்டோபர். சார் நான் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் பண்றேன்னா கண்டிப்பா உங்களோட டிரான்சாக்ஷன் வந்து நவம்பர். சார் நான் வந்து டியூ டேட்ல ஃபைல் பண்ணல சார். டியூ டேட்ல ஃபைல் பண்ணல. எனக்கு என்ன சார் ஃபைன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 234Fன்னு சொல்லுவாங்க. என்னங்க 234Fனா உங்களுடைய வருமானம் 5 லட்சத்துக்கு தாண்டல, டஸ் நாட் எக்ஸிட் 5 lakhs. ஆனா நான் ஃபைல் பண்ண மறந்துட்டேன். டியூ டேட் தாண்டி பின்னாலும் தரணும். நீங்க எவ்வளவு கட்டணும், கவர்மெண்ட்டுக்கு 1000 ரூபாய் ஃபைன் கட்டணும். சரி, என்னோட வருமானம் 5 லட்சத்துக்கு மேல போயிடுச்சு என்னங்க அப்படின்னா நான் தவறிட்டேன் சார், டியூ டேட்ல தவறிட்டுனா அவங்க எவ்வளவு கட்டணும், கவர்மெண்ட்டுக்கு 5000 ரூபாய் கட்டணும். அதான் அதோடைய கான்செப்ட். இப்போ டோட்டல் இன்கம் 4 லட்சத்துக்கு இருக்குது, நான் ஃபைல் பண்ண தவறிட்டேன். அப்போ 1000 ரூபாய் கட்டினா போதும் சார். இப்போ டிசம்பர் வரைக்கும் சார் என்னுடைய வருமானம் வந்து 8 லட்ச ரூபா சார், நான் தவறிட்டேன் சார்னா எதை டியூ டேட்ல ஃபைல் பண்ண தவறிட்டேன் அப்படிங்கும்போது கண்டிப்பா நீங்க 5000 rupees என்ன செஞ்சணும், கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும் அப்படின்றத இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.